செக்ஸுக்கு நான் ரெடி வா அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ரூம்லயோ இல்ல அவங்க போர்ட்லயோ போம்போது வெல்கம் டூ த வேர்ல்ட் ஆஃப் ஹெச்ஐவின்னு எழுதிட்டு போறது. ஓகேங்களா? அப்ப வந்து எ எ இந்த மாரி வந்து பரப்ப பார்க்குறாங்க. ஓகேங்களா? எல்லாருக்கும் பரவட்டும். நம்ம மட்டும் தான் அவதிப்படணுமா? ஸோ இந்த மாரி ஏன்னா இது காரணம் டிப்ரஷன். இதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, சமுதாயம் அவங்கள நோக்கி ஒதுக்குறது ஒரு காரணம். ஸோ மத்த சமுதாயம் பார்த்து நீ இவன் ஹெச்ஐவி பார்த்து, ஐய்யயோ! அவன் எய்ட்ஸ் பார்த்து அப்படின்ற மாரி வார்த்தை யூஸ் பண்ணும்போது, அவங்க ரொம்ப நோவடையறாங்க. டிப்ரஷனுக்கு போறாங்க. அந்த மன வலியில சில பேர் சூசைடும் பண்ணிக்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ராட்சசனா மாரி எல்லாரும் வந்து வரணும் அப்படின்ற மாரி யோசிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு விழிப்புணர்வா நம்ம வந்து குடுக்கணும். நம்ம இப்படி ஆயிட்டோன்ட்டு. ஸோ இத வந்து எல்லாருமே வந்து இந்த மாரி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தவங்க மனநிலைய பொறுத்து வந்து அந்த எக்ஸிபிஷன் மாறுது. ஸோ மக்கள் நம்ப பப்ளிக் கிட்ட என்ன சொல்லணும்னா, இது வந்து வந்து ஒரு எப்படி எப்படி ஒரு சுகர் இருக்கு. சுகருக்கும் லைஃப் லாங் நீங்க மாத்திரை போட போற. எப்படி ஒரு பிபி இருக்கு. அதுக்கும் நீ லைஃப் லாங் மாத்திரை போட போற. ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் லைஃப் லாங் மாத்திரை போட போற. அந்த மாரி ஹெச்ஐவின்றது ஒரு நோய். அந்த நோய்க்கும் நீ லைஃப் லாங் மாத்திரை போட போற. இப்படின்ற கருத்த தான் மக்கள் கிட்ட கொண்டு போய் செலுத்தணுமா